ஹிந்தி அப்படிங்கிறது ஒரு மொழி. அத கத்துக்கிறதும், கத்துக்காததும் ஒவ்வொரு மாணவனுடைய விருப்பம். தனக்கு எது வேணும்னு அவன் தான் முடிவு பண்ணணும். அவன் என்ன கலர்ல சட்டை போடணும்னு அவன் தான் முடிவு பண்ணணும். அவன் என்ன சாப்பிடணும்னு அவன் தான் முடிவு பண்ணணும். நீங்க போய் உங்களுடைய கருத்துக்கள கொண்டு திணிக்கக்கூடாது. யாராவது ஹிந்திய நீ படிச்சே தான் ஆவணும் அப்படின்னு திணிக்கிறாங்களா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹிந்தியில எழுதி கொண்டாந்து புக்க கொண்டாந்து வச்சு, இத படி, இத படிச்சே ஆவணும், படிச்சே ஆவணும் சொல்றாரா? ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்க. 3வது ஒரு மொழியாக நீங்க ஹிந்தியை படிக்கலாம். ஒரு ஆப்ஷன் தான் குடுக்குறாங்க. மகா கேவலமான விஷயம் என்னன்னா, ஹிந்தி படிங்க அப்படின்னு பிஜேபி சொல்லிட்டா தான் அது தப்பு. அதே ஹிந்தி படிங்கன்னு இண்டி கூட்டணியில உள்ளவங்க சொன்னா அது ரைட்டு. இதோ இப்ப நீங்க போனீங்கல்ல இண்டி கூட்டணிக்கு. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் என்ன சொன்னாரு? என்னையா நீங்க ஹிந்தி தெரியாம உட்காந்துக்கிறீங்க? என்ன இங்கிலீஷ் இங்கிலீஷ்ன்னு எத்தனையோ ஆண்டுகள் காலம் அடிமைப்படுத்திட்டு போயிட்டான் அவன். இன்னமும் நீங்க இங்கிலீஷை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க. கேட்டாரா இல்லையா? உங்களுக்கு கொஞ்சமாவது சொரணை இருந்துச்சு அதுல? அப்ப அவரை கேட்டீங்களா திருப்பி? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? ஏன் தமிழ்ல நீங்க சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு தமிழை கொடுங்க. நீங்க கேட்க வேண்டியதானே? நீங்க தமிழ் மீது பெரிய பற்றாளர்களாச்சா நீங்க? தமிழுக்காக நீங்க தான் உயிரை கொடுத்த தியாகிகளாச்சா? நீங்க கேட்க வேண்டியதானே? அங்க வாயும் நம்ம துவாரங்களையும் மூடிக்கிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இங்க உட்காந்து நீங்க ட்வீட் போடுறீங்களா? பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் போய் சொல்லுங்களேன். ஹிந்தி தெரியாது போடா, டிஷர்ட் கொண்டு போய் காட்டுங்களேன். உங்களுக்கு திராணி இருக்கா? உங்களுக்கு தெம்பு இருக்கா அதுக்கு? அப்ப கூட்டணி கட்சி சேர்ந்த ஒருத்தர் இதை சொன்னாருன்னா நவ துவாரங்களையும் மூடிக்கிட்டு வந்துடுவீங்க. இன்னொரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ராவா கத்துக்கோங்க, உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க கோவம் வந்துடும் உங்களுக்கு. ஹிந்தி தெரியாது போடானா டிஷர்ட் அடிச்சு போடுவீங்க. தமிழுக்காக நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தமிழுக்காக நீங்க செஞ்சது என்ன? நீங்க உருப்படியா செஞ்சதை காட்ட முடியுமா? நீங்க எத்தனை காலேஜ் நடத்துறீங்க? எத்தனை ஸ்கூல் நடத்துறீங்க? உங்க கட்சிக்காரன் எவ்வளவு பேர் நடத்துறாங்க? எதுலயாவது நீங்க இங்கிலீஷ் வேணாம் ஒதுக்கி வச்சீங்களா? ஹிந்தி வேணாம் ஒதுக்கி வச்சீங்களா? உங்க கட்சிக்காரங்க நடத்தக்கூடிய அத்தனை பள்ளிகளிலும் இன்னைக்கு ஹிந்தி பாடம் இருக்கு. அப்ப யாரை ஏமாத்துறீங்க? தமிழக மக்கள் எதையுமே தெரிஞ்சுக்க கூடாது, கடைசி வரைக்கும் அவங்கள முட்டாளா வச்சிருக்கணும். எங்க அப்பா படிக்கும் போது காலத்துல எங்க அப்பா சொல்லுவார், எங்களுக்கு ஹிந்தி ஒரு பாடம் இருந்துச்சு அப்படின்னு. அந்த காலகட்டங்கள்ல அவங்க படிக்கும் பொழுது, அவங்க பள்ளியில படிக்கும் பொழுது ஹிந்தி இருக்க பாடத்துல. அப்பவே ஹிந்தி வேணுங்கிறத உணர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தேசம் ஒரு மொழி தெரியணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆள் ஐயோன்னு கத்துனா பீகார்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு காது கேட்கணும், ஐயோன்னு தான் கத்துறான் அவன் அப்படின்னு. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒருத்தன் ஐயோன்னு கத்துனான்னா கேரளாவில் இருக்கிற ஒருத்தனுக்கு புரியணும் அந்த மொழி. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர்ல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, இன்னொருத்தருக்கு தெரியல, அது வேற மொழி ஒரு மொழி, பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? அப்பா பிள்ளைய பார்த்து ஹிந்தியில பேசிட்டு இருக்காரு, பிள்ளைக்கு ஹிந்தி தெரியாது. பிள்ளை இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கு, அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுமா? ஒரு வீட்டுக்குள்ளவே வாய்ப்பு இருக்கு அதுக்கு. ஒரு நாடுங்கிறது ஒரு குடும்பம். குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மொழி பேசிட்டு இருக்கும்போது ஒரு காமனான மொழி இருக்கணும்னு ஆசைப்பட்ட என்ன தவறுன்னு கேட்கிறேன். தொண்டை விக்கிச்சு, தண்ணி கேட்கிறாரு உங்ககிட்ட, ஹிந்தியில கேட்கிறாரு. பாணின்னா என்னன்னு தெரிஞ்சா நீ தண்ணி கொடுப்பேன், தெரியலன்னா என்னமோ திட்டுறாம்பளுக்கு கல்லை எடுத்து அடிப்பேன். நடந்திருக்கா இல்லையா தமிழ்நாட்டில்? தண்ணி கேட்டுட்டு வந்தவனை அடிச்சு கொண்ட வரலாறு இருக்கா இல்லையா உனக்கு பாஷை புரியாத காரணத்தினால? நான் என்ன கேட்குறேன், தமிழ் தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் போய் பீகாரில் கேட்குறீங்க தண்ணி, அவன் அடிச்சு கொண்டான்னா? ஆந்திரா நெருங்கிட்டாலே ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. அப்படியே ஆரம்பித்தோம்னா இந்தியாவுடைய கடைக்கோடி வரைக்கும் ஹிந்தி பேசுகிறாங்க. ஹிந்தி தெரிஞ்சால் நம்ம தமிழ்நாட்டோட தாண்டி போயிட்டோம்னா இந்த இந்தியாவுடைய கடைக்கோடி வரைக்கும் போயிட்டு வர முடியும். கும்மிடிப்பூடி தான் அந்த போயிட்டீங்கன்னா, இந்த பக்கம் ஓசூர் தாண்டி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீ கிடைக்காது, சிங்கிள் டீ கிடைக்காது. அங்கே சாயான்னு சொன்னால் தான் கிடைக்காங்க டீ உங்களுக்கு. அங்கே போயிட்டு நீங்கள் தேநீர் கொடுங்கன்னா என்ன கொடுப்பான்? என்னமோ திட்டானா உன்னை கலவன் அடிச்சிருவான். தமிழ்நாடு இன்னைக்கு சிவிலைசைஸ்டு ரொம்ப அதிகமான வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மாநிலம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கே அவன் ஹிந்தி பேசுறதை பார்த்து கல்லெடுத்து அடிச்சு சாவடிக்கிறீங்க. அவன் இன்னும் வளரவே இல்லைன்னு சொல்றீங்க. அங்கே நீங்கள் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவான்? ஒரு மொழியை கற்றுக்கிறதுனால இன்னொரு மொழி அழிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஆங்கிலம் எத்தனை ஆண்டு காலமாக கற்று வச்சிருக்கிறோம்? மராத்தி அழிஞ்சு போச்சா? கன்னடம் அழிஞ்சு போச்சா? தெலுங்கு அழிஞ்சு போச்சா? மலையாளம் அழிஞ்சு போச்சா? தமிழ் அழிஞ்சு போச்சா? எல்லா மொழியும் உயிர்ப்பட தான் இருக்குது. மாணவர்களை மூளைச்சலவை பண்ணுறீங்க. இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு சொல்லி மூளைச்சலவை பண்ணி அவனை மழுங்கடிச்சு கடைசி வரைக்கும் அவன் டாஸ்மாக்கே கதைன்னு கிடக்கணும்னு ஒரு சூழலை உருவாக்கி வச்சுக்கிறீங்க.